ரைட் பிள்ளைகள், நாங்க இந்த கிளாஸ்ல 1.2, அதாவது முதலாவது தேர்ச்சி வணிக அடிப்படைகளையும் வணிகங்கள் செயற்படுகின்ற சூழலையும் தேடி அறிவார் என்ற அடிப்படையில வணிகங்களது பரம்பலையும் அதன் போக்குகளையும் அறிந்து கொள்வார். வணிகம் ஒன்று எப்படி வளர்ச்சி அடைந்தது என்ற விஷயங்கள் தொடர்பாகத்தான் நாங்க இங்க பார்க்க வேண்டியதாக காணப்படும். அப்ப இதுல கற்றல் பெயர்கள் இருக்கு, அதை நீங்க வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த இந்த பகுதியை நீங்க படிக்கிறதனூடாக என்ன விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம் என்றதுதான், அல்லது அதன் மூலமாக என்ன உங்களுக்கு தெரிய வரப்போகுதுங்கிறது தான் கற்றல் பெயர்களாக காணப்படும். அப்ப நாங்க டிரெக்டா 1.2 பாடத்துக்குள்ள போவோம். சரி, பாட விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் பாருங்க பிள்ளைகள். பண்டைய யுகத்தில் சுய தேவையை பூர்த்தி முறையொன்று காணப்பட்டது. இப்ப பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக அல்லது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக, சரிதானே, அவங்களே தன்னைத்தானே உற்பத்தியில ஈடுபட்டாங்க. பண்டைய யுகத்துல சுய தேவை பூர்த்தி முறை ஒன்றுதான் காணப்பட்டுச்சு. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே என்ன செஞ்சாங்க, உற்பத்தி செய்து கொண்டாங்க. இப்ப இப்படிதான் காணப்பட்டுச்சு ஆரம்பத்துல. அப்ப சுய தேவையை பூர்த்தி செய்யும் முறையில் தனக்கு தேவையானதை தானே என்ன செஞ்சாங்க, உற்பத்தி செஞ்சு கொண்டாங்க. அப்ப தனக்குத்தானே தேவையான பொருளை அவங்க உற்பத்தி செய்து கொண்டால் அந்த உற்பத்தி முறையை நாங்க சொல்றது நேர் உற்பத்தி. அப்ப அந்த உற்பத்தி முறைய நேர் உற்பத்தி என்று சொல்லுவோம். அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். நேர் உற்பத்தியினூடாக மனிதன் என்ன செஞ்சான், சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சான். அப்ப ஒரு பொருளை உற்பத்தி செய்ய அதுல என்ன செஞ்சிட்டான், எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். இப்போ ஒரு விடயத்தை நீங்க தொடர்ச்சியா செய்றீங்கன்னா அந்த விடயம் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிரும், அதுல நீங்க தேர்ச்சி பெற்ற ஒருத்தராக மாறுவீங்க, அப்படித்தானே? ரைட். அப்படி இருக்கக்குள்ள தனிநபர் சிறப்பு தேர்ச்சியின் விளைவாக மிகை உற்பத்தி ஒன்று ஏற்பட்டுச்சு பிள்ளைகள். அப்ப நீங்க ஒரு விடயத்துல எக்ஸ்பர்ட் ஆன உடனே அதிக அளவான விடயங்களை செய்ய விழிக்கிடுவீங்க. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறீங்க, அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, அதை எப்படி செய்யறன்னு தெரிஞ்சிட்டுண்டா அதுல நீங்க மிகை உற்பத்தியை மேற்கொள்வீங்க. முதல்ல ஒரு ப்ராடக்ட செய்யறதுக்கே கஷ்டப்படுவீங்க, அப்புறம் அதை எப்படி செய்யறதுன்னு பழகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, நிறைய விஷயங்களை நீங்க உற்பத்தி செய்வீங்க. அப்ப அந்த மிகையாக உற்பத்தி செய்யறதை நாங்க என்ன செய்யலாம், கொண்டு போயிட்டு குப்பையில போறதா இல்ல. அப்ப இந்த மிகை உற்பத்தியின் விளைவாக வாரதுதான் பிள்ளைகள், இந்த மிகை உற்பத்தியின் காரணமாக பண்டமாற்று முறை உருவானது, பாட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை என்ன செய்வீங்க, இன்னொருத்தர் கொடுப்பீங்க. அதுவே இன்னும் ஒரு வித்தியாசமான பொருளை இன்னொருத்தர் உற்பத்தி செய்வாரு. அப்ப அவர் என்ன செய்வார், அந்த பொருளை உங்களுக்கு தருவாரு. அப்ப உங்களுக்கு தேவையான பொருள் இன்னொருத்தர் இருந்து கிடைக்கும், அவருக்கு தேவையான பொருள் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். இப்படியான ஒரு பண்டமாற்று முறைதான் ஆரம்பத்துல காணப்பட்டுச்சு. வணிகத்தின் பரம்பலின் முதலாவது படிமுறையாக பிள்ளைகள் இந்த பண்டமாற்று முறைதான் இருக்கு. அப்ப இடைவெளி நிரப்புறதுல கேள்வி வந்ததுன்னா வணிகத்தினுடைய பரம்பலின் முதலாவது படிமுறையாக, அதாவது அதனுடைய வளர்ச்சி கட்டத்தினுடைய முதலாவது படிமுறை பண்டமாற்று முறையாகத்தான் காணப்படுகிறது. அப்ப நேர் உற்பத்தி சிறப்பு தேர்ச்சி அடைகிறாரு, அதனூடாக மிகை உற்பத்தி நடக்குது, அதை பண்டமாற்று முறையினூடாக என்ன செய்யறார், முதலாம் கட்டமாக முதலாவது படிமுறையாக என்ன செய்யுது, பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது, வணிகம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிறது. அதுக்கு தொடர்ச்சியாக அடுத்ததாக பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறையினூடாக வியாபாரம் தோன்றுது. அப்ப பண்டமாற்று முறையை செய்ய 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 அது ஒரு வியாபாரமாக மாற்றம் அடையுது பிள்ளைகள். சந்தைக்காக உற்பத்தி செய்வது நேரில் உற்பத்தி. ஏற்கனவே தங்களுடைய தேவைக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது தங்களுடைய மேலதிகமாக அதை பரிமாற்றி கொண்டாங்க. இப்ப அடுத்ததா என்ன செய்ய போறாங்கன்னா சந்தைய நோக்கமாக கொண்டு உற்பத்தியை மேற்கொள்ள விழிக்கிறாங்க. அப்ப தனக்குத்தானே உற்பத்தி செய்து கொண்டு எக்ஸ்ட்ரா வந்து அதை பரிமாற்றி கொண்டவன் அடுத்ததாக சந்தையை நோக்கி என்ன செய்யறான், நகர்றான். அப்ப இது வந்து நேரில் உற்பத்தி. இப்ப தனக்குத்தானே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உற்பத்தி செய்யறது நேர் உற்பத்தின்னா, இன்னும் ஒருவருடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக சந்தை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு உற்பத்தியை மேற்கொள்வோமாக இருந்தால் அது நேரில் உற்பத்தியாக இருக்கும். பண்டமாற்று முறையில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக பிள்ளைகள் பரிமாற்ற ஊடகமாக பல்வேறு பொருட்கள் அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்படுது. இப்பதான் பாருங்க, முதலாவது அடிப்படையாக என்ன நடக்குதுன்னா, முதலாவது படிமுறையாக பண்டமாற்று முறை வந்தது,
அப்ப பண்டு மாற்ற முறையோட சேர்த்த மாதிரி வியாபாரமும் வந்துட்டு. அப்ப இந்த வியாபாரத்தை மேற்கொள்ளக்குள்ள பண்ட மாற்று முறையாகத்தானே இந்த வியாபாரம் நடக்குது. அப்ப இந்த வியாபாரம் நடக்குள்ள பிள்ளைகள் இந்த சில பல குறைபாடுகள் இந்த பண்ட மாற்று முறையில காணப்படுது. அது என்னென்ன குறைபாடுகள்னு நாங்க பார்ப்போம். என்னென்ன குறைபாடுகளா சொல்லலாம்? ஒன்று, சமனான அடிப்படையில பொருட்கள் வழங்கப்படுறதில்லை. அளவை நிறுவையில பிரச்சனை காணப்படும். சிலது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படும், ஆனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட வேறொரு தேவைக்குரிய பொருள் தான் காணப்படும். அப்ப அவருக்கு அரிசி தேவை, உங்களுக்கு மாவு தேவை. உங்கள்ட்ட அரிசி இருக்கு, ஆனா அவர்கிட்ட வேற மரக்கறிகள் தான் இருக்குன்னா எப்படி மாற்றிக்கொள்றது? அது மட்டும் இல்லாம பிரிக்கிறது இல்ல. அதாவது சமமாக பிரிக்கிறது இல்ல. இப்ப நீங்க கொடுக்குற அரிசி 50 கிலோன்னா அவர் 50 கிலோ மரக்கறி அவங்களுக்கு தர போறார் இல்ல. அப்ப உங்களுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம், பழுதாகாம எவ்வளவு வச்சுக்கொள்ளலாம், எவ்வளவு அறுவடை செஞ்சிருக்கார், அதுக்கேற்ற மாதிரி தான் தருவார். அப்ப அதுக்கு இது சமப்படுமா அப்படின்ற நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி பொருட்களை பரிமாற்றிக் கொள்ளும் போது சில இப்படியான பிரச்சனைகள் வாரதுனால களஞ்சியப்படுத்த வேணும். அப்ப களஞ்சியப்படுத்தி வைக்கலாமா மிச்ச நாளைக்கு பொருட்கள் சேவைகளை? இயலாது. அப்ப பழுதடைஞ்சிரும். இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால இதற்கு மாற்றீடாக பண்டமாற்று முறை தொடக்கம் இன்று வரை பணப்பயன்பாட்டில் ஏற்பட்ட பரம்பல். அப்ப இந்த பணப்பாவனை என்ற ஒரு விஷயம் வருது. அப்ப இந்த பணப்பாவனையை நாங்க தனியாக என்ன செய்யணும், படிக்கணும் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னா இந்த எப்படி இந்த வணிகமானது வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருவதோ அதே போலதான் பிள்ளைகள் இந்த பணப்பாவனையும் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிட்டு இப்ப வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. அப்ப இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இப்படியே கீழே வர வரைக்கும் நாங்க இந்த இதனுடைய வணிகத்தினுடைய வளர்ச்சி மாதிரி இந்த பணத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்ப முதல்ல பாருங்க, எப்படியான ஒரு பணம் இருந்ததுன்னா பொருள் பயன்பாடு தான் முதல்ல இருந்தது. அதாவது முதல்ல நீங்க பொருட்கள் சேவைகளை பரிமாற்றும் போது புகையிலை, சிப்பின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தான் பணமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, தங்கம், வெள்ளி போன்ற உலோகப் பொருட்களுக்கு மாறினாங்க. ஏன்னா கொஞ்சம் பெருமதியான விஷயங்கள் அல்லது கிடைக்கிறதுக்கு அருமையான விஷயங்கள் கூடுதலாக இவைகள் கிடைக்காது. அப்ப இதுகள் என்ன செஞ்சாங்க, உலோக வகைகளாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு உலோக நாணய பயன்பாடு வருது. ஏற்கனவே உலோக தங்கமாகவும் வெள்ளியாகவும் பயன்படுத்தினவங்க அடுத்தது இத பணமாக மாற்றாங்க. பல்வேறு அளவுகளை கொண்ட உலோக துண்டுகளின் முகப்பில் குறிப்பிட்டு, துண்டுகளில் முகப்புகளில் பெருமானங்களை குறிப்பிட்டு பிற்காலத்துல அச்சிடப்பட்ட நாணயங்களுக்கு இதுதான் அடிப்படையாக அமைந்தது. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க புராதன காலத்துல என்ன மாதிரியான ஒரு நாணய குற்றிகள் எல்லாம் எப்படி காணப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நாணய தாள்களினுடைய பயன்பாடுங்கிறது வர ஆரம்பிக்குது. பெருமதி கூடிய உலோக துண்டுகளை பணமாக பயன்படுத்துவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக அகப்பெருமதியற்ற குற்றி நாணயங்கள், அகப்பெருமதி என்ன பிள்ளைகள், அதாவது சின்ன ஒரு உலோக துண்டு, அதனுடைய பெருமதி குறைவாக இருக்கும். ஆனா அதுல மேல குறிச்சிருக்கிற அந்த பெருமதி உயர்வாக காணப்படும். அப்ப முகப்பெருமதி அதிகமாகவும் உள்ளு காண்றப்படுற அகப்பெருமதி குறைவாகவும் காணப்படும். இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், சில நேரம் ஆண்ட்ராய்டு குற்றி நாணயத்தால் குற்றிகள் கூட வெளியிடுவாங்க சில சிறப்பு நிகழ்வுகளின் போது. அப்ப அந்த உலோகத்துக்கு எவ்வளவு வரப்போதோ, எவ்வளவு பெறப்போதோ ஒரு குறுகிய ஒரு பெருமதியா தான் இருக்க போகுது. ஆனா அந்த முகப்புல 1000 ரூபான்னு அடிச்சிருக்கான்டா அதுதான் வெளிப்பெருமதியாகவும் அல்லது முகப்பெருமதியாகவும் காணப்படும். அப்போ அகப்பெருமதிங்கிறது அந்த உலோகத்தினுடைய பெருமதி, சரிதானே? அப்ப அந்த உலோகத்தினுடைய பெருமதியை விட முகப்பெருமதி அதிகமாக காணப்படும். இதைதான் நீங்க விலகிக் கொள்ள வேண்டிய விடயம். இதன் போது தாள் நாணயங்களும் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுதான் அரசின் அதிகாரம் பெற்ற அதிகாரியினால் வெளியிடப்பட்ட தாள்குற்றி நாணயங்கள் இவற்றுக்கு உதாரணமாக நாங்க சொல்லலாம். அப்ப இலங்கையில ரூபா, ஐக்கிய ராஜ்யத்துல பவுண்ட், ஸ்டெர்லிங் பவுண்ட், ஐக்கிய அமெரிக்கா பொறுத்தவரையில யுஎஸ் டாலர், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல யூரோ, இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாணய பெறுமதி காணப்படும். அப்ப இன்று வரையில பண பயன்பாடு இவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதோட நின்றுதா இல்ல, இன்னும் பணத்தினுடைய வளர்ச்சி கட்டங்கள் காணப்படுகிறது பிள்ளைகள். எப்படி பாருங்க, வங்கி பண பயன்பாடு வந்தது. எப்படி வங்கி நடைமுறை கணக்குடன் தொடர்புடைய காசோலையினுடைய பயன்பாடு வருது. அவ நாணயத்தாள்கள் மாத்திரம் பயன்படுத்திய மக்கள்
அதே பிறகு பிசினஸுக்காக காசோலைகளை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே பிறகு இலத்திரனியல் பண பயன்பாடு வருது. இலத்திரனியல் பண பயன்பாடு வருது. இப்ப பயன்படுத்துற நீங்க வரவட்டை, கிரெடிட் கார்டு, சாரி டெபிட் கார்டு, கடன் அட்டை, டெபிட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு, ரைட்? அதே மாதிரி கடன் மாற்று முறைமை, மைக்ரோ சிப்ஸ், அப்படியான விடயங்கள் மூலமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணம் இப்ப கையாளப்படுது. ஆன்லைன் பேங்கிங் கூட வந்துட்டு. நான் சொல்லித்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆகவே வணிகத்தினுடைய பரம்பலினுடைய இரண்டாவது படிமுறையாக பிள்ளைகள் இந்த பணப்பயன்பாடு காணப்படும். முதலாவது பண்ட மாற்று முறை, இரண்டாவது படிமுறை இந்த பணப்பயன்பாடாக காணப்படும். அப்ப உங்களோட பணப்பயன்பாடு சம்பந்தமாக அதனுடைய பரம்பலை எழுதுங்கன்னு சொல்லி பாட்டுவில கேட்டாங்கண்டா இவ்வளவு விடயத்தை நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். முதல்ல பொருள் பயன்பாடு, உலோக வகை பயன்பாடு, உலோக நாணய பயன்பாடு, உதாரணங்களோடு எழுதணும். அவதான் மார்க்ஸ் கிடைக்கும். நாணய தாள்களினுடைய பயன்பாடு என்று சொல்லிட்டு இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? எழுதணும். சரியா? அப்ப அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளும். அடுத்தது மூன்றாவது, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி காரணமாக இதுவரையில் காணப்பட்ட குடிசை கைத்தொழில்கள் பாரிய அளவு கைத்தொழில்கள் எனும் நிலைக்கு மாறியமை காரணமாக வியாபாரம் விரிவடைந்தது. வியாபாரம் விரிவடைந்தது. சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும் எப்படி வியாபாரம் வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஏற்கனவே சிறிய கைத்தொழிலா இருந்தது பாரிய கைத்தொழில்களாக என்ன செய்யுது? மாற்றம் அடையுது. ஏன்? இந்த கைத்தொழில் புரட்சி வந்ததுனால. ஹிஸ்டரி பாடத்துல படிச்சிருப்பீங்க. 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி அரை பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப அரை பகுதியிலையும் ஐரோப்பிய நாடுகள்ல கைகளை பயன்படுத்தி மேற்கொண்ட உற்பத்தி நடவடிக்கைகள் இயந்திர சாதனங்களுக்கு மாறியதுதான் கைத்தொழில் புரட்சி என்று. அப்ப இந்த விடயங்கள் பார்த்திருப்பீங்க. அதே பிறகு பாருங்க, இங்க அடுத்த விடயம், கைத்தொழில் புரட்சியுடன் சேர்ந்த மாதிரி வங்கி, போக்குவரத்து, காப்புறுதி, தொடர்பாடல், களஞ்சியப்படுத்தல் போன்ற துணை சேவைகளும் வளர்ச்சி அடைஞ்சுதான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வியாபாரமும் துணை சேவைகளும் இணைந்ததாக காணப்படுறது வர்த்தகம் பிள்ளைகள், காமர்ஸ். பிசினஸ் இல்ல, இது காமர்ஸ். பிசினஸ்ங்கிறது இன்னும் சில விஷயங்கள், கைத்தொழிலும் வர்த்தகமும். இந்த வர்த்தகத்தோட கைத்தொழிலும் சேர்ந்தால்தான் வணிகம் வரும். அப்ப வர்த்தகம் என்ன செய்யுது? வருகிறது. அப்ப மூன்றாவது கட்டமாக சொல்றாங்க கைத்தொழில் புரட்சி வணிக பரம்பலினுடைய மூன்றாவது கட்டம். அப்ப முதலாவது என்ன பார்த்திருக்க? பணமாற்று. இரண்டாவது பணப்பயன்பாடு. மூன்றாவது படிமுறை கைத்தொழில் புரட்சி. இவைகள் தான் விடயம். அடுத்தது பார்ப்போம். இந்த வர்த்தகம்ங்கிறது வியாபாரம், துணை சேவைகள் என்ற இரண்டு விடயங்கள் அடிப்படையாக கொண்டதாக இருக்குதா. இதுல வியாபாரம் உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் உண்டு. இதுல உள்நாட்டு வியாபாரத்துல சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம், இன்னும் இரண்டு வியாபாரங்கள் இருக்கு வெளிநாட்டு வியாபாரத்துல. அதை நீங்க என்ன செய்யலாம்? 11வது யூனிட் போக்குல படிச்சு கொள்ளலாம். வர்த்தகம்ங்கிறது வியாபாரம் மட்டுமில்ல, துணை சேவைகள். என்னென்ன துணை சேவைகள்? வணிக வங்கிகள் மூலமாக, போக்குவரத்து மூலமாக, காப்புறுதி, தொடர்பாடல், களஞ்சியப்படுத்தல் என்ற துணை சேவைகளும் வளர்ச்சி அடைகிறது. இந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் இந்த நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. இலத்திரனியல் வர்த்தகத்தையும் இலத்திரனியல் வணிகத்தையும் அடிப்படையாக கொண்ட யுகமே நிகழ்காலத்துல காணப்படுது. அப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம் வணிகம்ங்கிறது நார்மலா தான் நடைபெற்றுச்சு. நீங்க கடைக்கு போயிட்டு தான் ஜாமான் வாங்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இ காமர்ஸ் வந்துட்டு, என்னது டெராஸ், இ பிசினஸ் வந்துட்டு, ரைட்? ஆன்லைன் மூலமாக பொருட்களை கொள்ளணும் செய்றீங்க. அப்ப இந்த அடிப்படையில இப்ப பிசினஸ் ட்ரெண்டாக இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு, சரிதானே? அதே பிறகு பாருங்க, வலையமைப்பினூடாக கொள்வனவு விற்பனை நடவடிக்கைகள் இடம்பெறுவது இலத்திரனியல் வர்த்தகமாகவும், வணிகத்திற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் வலையமைப்பினூடாக மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது இலத்திரனியல் வணிகமாகவும் காணும். அப்ப கொள்வனவு விற்பனை நடவடிக்கை இலத்திரனியல்ல நடக்குமாக இருந்தால் அது இலத்திரனியல் வர்த்தகம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய வணிக நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு சிஸ்டத்தினூடாக நடக்குமாக இருந்தால், ஒரு நெட்வொர்க்கினூடாக நடப்புமாக இருந்தால் அது இலத்திரனியல் வணிகம் என்றும் சொல்லுவோம்.
அப்ப தகவல் யுகமானது பரம்பலின் 4வது கட்டம். தகவல் யுகமானது வணிக பரம்பலினுடைய 4வது கட்டம். ஒவ்வொரு விஷயமா நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொண்டு வரவன். அடுத்தது பார்ப்போம். இலத்திரனியல் வர்த்தக நிகழ்காலத்தில் பிரபல்யம் அடைவதில் தாக்கத்தை ஏற்படுத்திய காரணங்களில் சில கீழே தரப்பட்டிருக்க. அப்ப இலத்திரனியல் வணிகமும் வர்த்தகமும் ஏன் இப்ப வரணும், ஏன் இப்ப நடக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்று எழுத்தாவணங்களின்றி வணிக தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு. அப்ப எழுத்தாவணங்கள் இல்லாம எல்லாத்தையும் நீங்க சிஸ்டம் மூலமாக பேணினீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேஸ்டேஜ் குறைவு. அதே மாதிரி அந்த பேப்பர் அழிந்து போகக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கா. அப்ப நீண்ட காலத்துக்கு உங்களோட சிஸ்டத்துல தரவுகளை சேமித்து வைக்கலாம், தகவல்களை சேமித்து வைக்கலாம். வணிக நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளலாம். எழுதிட்டு இருக்க வேண்டியது இல்லை. டக்குன்னு நீங்க சர்வ் பண்ணி வச்சீங்கன்னா என்ன செய்யலாம், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா செயற்பாட்டு கிரயம், அன்றாடம் நடக்கின்ற செயற்பாட்டு கிரயம், அதே மாதிரி இறுதி இருப்ப பேணுகின்ற கிரயமும் குறைவடையும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க என்ன செய்வீங்க, சிஸ்டத்துலதான் செய்வீங்க. பூகோளமயம் ரீதியான சந்தை ஒன்றுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த நீங்க வெளிநாடுகளுடனும் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுடைய பொருளை என்ன செய்யலாம், மார்க்கெட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பொருட்கள் சேவையுடைய தரம் இன்னும் அதிகரிச்சிச்சு. வாடிக்கையாளர்களுடைய சிரமங்கள் நேரம் என்கிறது சேமிக்கப்பட்டுச்சு. கணினி அறிவு அதிகரிச்சிச்சு. உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைந்துச்சு. அதாவது தொலைத்தொடர்பு, போக்குவரத்து போன்ற வசதிகள் எல்லாம் உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகரிச்சதுனால இலத்திரனியல் வர்த்தகம் நிகழ்காலத்துல அட்வான்ஸா ட்ரெண்டா இருக்கு, பிரபல்யமா காணப்படுது, பாப்புலராக காணப்படுகிறது. இதுதான் விடயங்கள். அப்ப இப்ப பாப்பம் பிள்ளைகள், இந்த வணிக பரம்பலின் முக்கியமான சந்தர்ப்பங்கள் அப்ப 4. நாங்க இதை வச்சு கொண்டு மேல இருக்கிற விஷயங்களை அடிப்படையா வச்சு பார்த்தோம்டா. அப்ப ஒன்று என்ன பிள்ளைகள், ஒன்று இந்த பண்டமாற்று முறை, 2 பணப்பாவனை, 3வது கைத்தொழில் புரட்சி, 4வது தகவல் பொருளாதாரம். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ரைட். அப்ப அடுத்த விடயத்துக்கு வருவோம். நிகழ்காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக வணிகத்துறையில் ஏற்பட்ட நவீன போக்குகள், நியூ ட்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கிறார். இது கேள்விகளாக கேட்கப்படும். ஒன்று, பூகோளமயமாக்கல் விரிவடைதல். இப்ப எல்லாமே உங்களோட கைக்குள்ள, ஒரு போன் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கைக்குள்ள எல்லா விடயமும் வந்துடும். உலகத்தையே நீங்க என்ன செய்யலாம், ஆட்டி படைக்கலாம். இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் பணப்பாவனை, சூழல் தொடர்பான அவதானம், கரிசனைகள் கட்டாயம் தேவை. ஏன், நிகழ்காலத்துல தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து போறதுனால சில பாதகமான விளைவுகள் ஏற்படலாம். அதனால சூழல் தொடர்பான அவதானம் நாங்க செலுத்த வேணும். வணிகத்துக்கு சமூக பொறுப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சமூக பொறுப்புண்டா, இப்ப நீங்க குறிப்பிட்ட தொகை உழைக்கிறீங்க, அதிக அளவிலான லாபத்தை உழைக்கிறீங்கன்னா அந்த லாபத்தில குறிப்பிட்ட பகுதியை சமூகத்துக்காக கொடுக்கணும். நீங்க எப்படி, நீங்க ஒரு புத்தகம் உற்பத்தி செய்கின்ற அல்லது கொப்பிகள் உற்பத்தி செய்யற நிறுவனமாக இருந்தால், பெரிய தொழிற்சாலையா இருந்தா கொஞ்சம் பகுதியை நீங்க என்ன செய்யணும், இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்துதானும். அதே மாதிரி கெமிக்கல் உற்பத்தி செய்யற நிறுவனமா இருந்தா அது உரிய முறையில நீங்க என்ன செய்யணும், அதை வெளியேற்றணும். சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி ஆறுகள்லயோ அல்லது மக்கள் இருக்கிற பிரதேசங்களையோ போட முடியாது. அப்ப வணிகங்களுக்கு சமூகம் சார்ந்த சில பொறுப்புகள் இருக்கு. அதுலயும் நீங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது பிள்ளைகள். அப்ப இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யணும், தெரிந்திருத்தல் வேண்டும். சரிதானே? அப்ப இவ்வளவு விடயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க யூனிட் 1ல 1.2 ஆகவும் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்க 1.1 பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்டா? அப்ப இப்படி இருக்கு. அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள் 1.3 தான் நாங்க என்ன செய்யணும், அடுத்ததாக பார்க்க வேண்டி இருக்கு.